அதாவது ஒரு தடவை தேனிக்கு அவர் போகணும். எங்கே சேலத்துலேருந்து தேனிக்கு போகிறாருங்க. அந்த ரூட்டு முழுக்க டிராஃபிக் ப்ராப்ளம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லி குதிக்கிறாங்க எல்லாருமே. இதெல்லாம் வெளியே வரலங்க, இந்த மேட்டர்லாம் வெளியே வரல. இதெல்லாம் ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கணும். ஊடகங்கள் எல்லாம் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி, அதாவது ஜால்ரா போட்டுக்கிட்டு அதுக்கு என்ன காரியம் பண்ண முடியுமோ அதை தான் செய்கிறாங்க. அவ்வளோ அட்டுழியம் நடந்திருக்கு. சேலம் டு தேனி வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள். அவ்வளோ தூரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. போக்குவரத்து போலீஸுக்கு பிரச்சனை, போலீஸ் பந்தோபஸ்து, ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு. என்ன ஒரு மகத்தான தலைவர், என்ன ஆளுமை இருக்குது, என்ன பண்பு இருக்குது, என்ன குணம் இருக்குது இவர்கிட்ட? எதுவுமே இல்லை. இப்படிப்பட்டவர் மீண்டும் வரக்கூடாது, எதுலையுமே வரக்கூடாதுங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் இப்படி அதாவது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது அதிகாரம். அந்த அதிகாரம் துஷ்பிரயோகம் திருப்பி வந்து இவருடைய ஆட்சியில் வரக்கூடாது. அவர் ஆட்சி சரியான முறையில் இருக்கணுங்கிறது தான் எல்லோரும் உணர வைக்கணும். அவருக்கு எல்லோரும் புரிய வைக்கணும்.